ஹே காய்ஸ், ஜெய்புனேஷ் ஹியர். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து நான் மானிட்டேஷன் ஆன் பண்ணியிருந்தேன். ஸோ ஆன் பண்ண ஒன்று அதிக வியூஸ் போகுது. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் படி ஐ திங்க் நீங்கள் மானிட்டேஷன் ஆன் பண்ணால் தான் யூடியூப் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக மானிட்டேஷன் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் இட் இஸ் ஆக்சுவலி நாட் ப்ரொமோட்டிங் மை சேனல் அட் ஆல், பிகாஸ் அவங்களுக்கும் காசு வரணும் இல்லையா. ஸோ நான் தான் வெகுளித்தனமாக ஆஃப் பண்ணிவிட்டு நிறைய வியூஸ் வேஸ்ட் பண்ணியிருந்திருக்கேன். பட் நந்தலேஸ் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க தெரியும், நம்ம போகிற ஒரு வீடியோவுமே இட் இஸ் லைக் ஹைலி ஒர்த் இட். உங்கள் டைமுக்கு நீங்கள் அந்த மோஸ்ட் லைக்லி நீங்கள் பார்த்த யூடியூப் வீடியோஸ்லேயே இன்றைக்கி அந்த வீடியோ தான் உருப்படியாக பார்த்த வீடியோவாக தான் இருக்கும். அந்தளவுக்கு நம்ம எல்லா வீடியோஸில் அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆன் பண்ணியிருப்பேன். அண்ட் நடுவில் எந்த ஆட் வந்தாலும் கண்ணை மூடி அப்படியே கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க. என்ன தொடர்ந்து ப்ளூ லைட் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கண்ணு ஒலிக்கும் இல்லையா. ஸோ எப்போல்லாம் ஆட் வருதோ கண்ணை மூடி அப்படியே ரெஸ்ட் கொடுங்க. ஆட் முடிஞ்ச அப்புறம் ரெகுலராக வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஓரியன்டாக அதிகமாக நான் சொல்லியிருந்தேன். பட் என்னோடய பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு எனி டெக் கம்பெனியில் அதிகமாக ஓப்பனிங்ஸ் இருக்கிற முக்கால்வாசி ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், QA சப்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் மட்டும் தான் தேரும், மற்றெல்லாம் தேர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன், ரைட். ஆனால் நிறைய பேர் DevOps என்ன ஆகும், சைபர் செக்யூரிட்டி கேட்டிங்க. DevOps சைபர் செக்யூரிட்டி இஸ் வெரி நீச் ஸ்கில், ஓகேவா. ஸோ அதுக்கு என்றைக்குமே வந்து மாஸ் ஓப்பனிங்ஸில் இருக்க போகிறது இல்லை. பப்மாட்டிக்கும் போது 1000-1500 எம்ப்ளாயிஸ் உள்ள கம்பெனிலே 5-6 DevOps இன்ஜினியர் தான் மேக்ஸிமம், ஓகே. அண்ட் DevOps என்ன இது, ஸோ பேசிக்லி தெர் ஆர் சோ மெனி நம்பர் ஆஃப் ரோல்ஸ். இல்லை நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது, கரெக்டாக, நாட் ஜஸ்ட் டெவலப்பர், நம்பர் ஆஃப் ரோல்ஸ் இருக்குது. ஸோ இந்த எல்லா ரோல்ஸுமே நீட்டாக ரேங்க் பண்ணி உங்களுக்கு காட்டணும். எல்லா ரோல்ஸுமே கரைச்சி குடிச்சு இந்த வீடியோவில் எது தேவை தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான் இப்போ இந்த வீடியோவோட நோக்கமே, ஓகே. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ப்ரோ DevOps எப்படி, சைபர் செக்யூரிட்டி எப்படி, சாஃப்ட் டெவலப்பர் எப்படி, அது எப்படி, யூஎஸ்டிஷன் எப்படி, அது இது நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பர்ஸ்பெக்டிவ் தான் பேசியிருந்தேன். சரி, ஓகே, இப்போ எல்லா பர்ஸ்பெக்டிவ் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். அதாவது இம்பாக்ட்னால டெக் ஜாப்ஸ் எப்படிலாம் மாறப்போகுதுன்றது நான் எழுதி தரேன். என்னோடய ப்ரெடிக்ஷன் தான் நடக்க போகுது. மற்ற யார் சொல்கிற ப்ரெடிக்ஷன் நடக்க போகுது, நான் சொல்கிற ப்ரெடிக்ஷன் நடக்க போகுது. நான் அந்தளவுக்கு என்னோட ப்ரெடிக்ஷன் எனக்கு கன்விஷன் இருக்குது. ஸோ இது என்ன எதுன்னு நான் டீட்டெயிலாக ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கேஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன். ChatGPT ஒரு எனி ஏஐ நமக்கு ஒரு வேலைக்கார மாதிரி, ஓகே. நான் இந்த ஆங்கிளில் இந்த டேட்டாலாம் கரெக்ட் பண்ணி வா, நான் டெசிஷன் எடுக்கிறேன்னு தான் நான் சொல்லுவேன், ரைட். அகெயின் நான் எப்பவுமே என்னோட எப்பவுமே வந்து ChatGPT சேலஞ்ச் பண்ணுவேன். அதாவது எது நான் ட்ரூத் நினைக்கணும்னா எடுத்து நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட் ஆர்குமெண்ட்ஸ் ரைஸ் பண்ணி கடைசியாக ட்ரூத் தான் லைவ் ஆகும், ரைட். அப்படி தான் எப்பவுமே என்னோட எல்லா சேட்டும் அப்படி தான் இருக்கும். விஷுவல் திங்கிங் நான் 100% அவாய்ட் பண்ணிடுவேன். சரி, ஓகே. இப்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறதுக்கு முன்னாடி நான் என்ன கேட்டேன்னு சொல்லிடுறேன். பேசிக்கலி ஒரு ஜாப் வந்து தேருமா தேராதா, இந்த ரோல் தேருமா தேராதான்றது டிசைட் பண்ணுறது மெயினாக 2 ஃபேக்டர் தான், ஓகே. அந்த யூடியூபர் சொல்கிறான், இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க வேஸ்ட்டு. மெயினாக மார்க்கெட்டில் இந்த 2 ஃபேக்டர் டிசைட் பண்ண போகுது. ஃபஸ்ட்டு ஃபேக்டர், ரியல் டைமில் ஏஐனால அங்கே ப்ரொடக்டிவிட்டி எவ்வளோ கெயின் ஆகுது. ஒரு 10 பேர் இருக்க வேண்டிய வேலை ஏஐ ப்ரொடக்டிவிட்டியால் 6-5 பேர் வச்சு செய்ய முடியுமா. பேசிக்கலி ஷிங்கிங் எந்த அளவுக்கு நடக்குது, இது ப்ரைமரி ஃபேக்டர், ஓகேவா. அடுத்த ஃபேக்டர் என்னென்னா, இப்போது when compared to last year, அது பிஃபோர் ஏஐ ஆஃப்டர் ஏஐ எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பேசிக்கலி ஆர் நீங்கள் சிம்பிளாக கரண்ட் ஓப்பனிங்ஸ் எவ்வளோ இருந்தால் கூட அல்டிமேட்லி நம்ம கரண்ட்டில் தானே பேசுகிறோம். இப்போது கரண்ட்டில் இதுக்கு எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குது, ரைட். இது 2 வச்சு நீங்கள் டிசைட் பண்ணிடலாம் அந்த ஜாப் தேருமா தேராதான்ட்டு. ஸோ நான் ஏகிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த 2 ஃபேக்டரை வச்சு நீ இருக்கிற எல்லா ரோல்ஸுமே ஹானஸ்ட்டாக நீட்டாக அனலைஸ் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடு அப்படின்னு கேட்டால் அந்த லிஸ்ட் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். 2 ஃபேக்டர் வச்சு ஆனஸ்ட்டாக நீ எல்லா ஜாப்ஸ் ரேங்க் பண்ணு. அண்ட் ஆரம்பத்துலேருந்தே நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அகெயின்ஸ்டாக தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இதை வச்சு தான் இது வந்து ரேங்க் பண்ணிச்சு. அண்ட் யூ வாண்ட் டு பிலீவ் இட், ஃபஸ்ட் ரேங்க் ஆஸ் யூஷுவல் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். அதுக்கு மெயின் ரீசன் ஷ்ரிங்கிங் 40-50% இருந்தாலுமே டிமாண்ட் வெரி ஹை. நீங்கள் எதுலையுமே பார்த்தீங்கன்னா கூட வெரி ஹை டிமாண்டே இல்லை. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வெரி ஹை டிமாண்ட். காரணம் என்ன, இப்போ நீங்கள் எந்த ஸ்டாட்ச் எடுத்து பார்த்தாலும் சரி, ரீசெண்டாக வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் 6 months ஆர் லாஸ்ட் 2-3 quarters நவ் ஜாப்ஸ் ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஓப்பன், ரைட். நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுக்கு, எஸ்பெஷலி பேக் எண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு. அதுக்கு மெயின் ரீசன் நிறைய பேர் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஏஐயோட லிமிட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக்சுவலி தெர் ஆர் மோர் ஓப்பனிங்ஸ். பட் த திங் இஸ் யூ ஆர் எக்ஸ்பெக்டட் மோர் ஹேவ். அதாவது நீங்கள் எந்த ரோடுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு அடுத்த ரோடுக்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும் இருக்காங்க, ரைட். பட் ஆனால் ஓப்பனிங்ஸ் கொடுமா இருக்குது, ரைட். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு மோஸ்ட் டியூரபிள், ரைட். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சைட் ரிலையபிலிட்டி DevOps. ஸோ நான் மறுபடியும் சொன்னதான் அதெல்லாம் ரொம்ப நீச்சான ஸ்கில். இதுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்க தான் போகுது. ஆனால் ஏன்னா யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் இட். த திங் இஸ், ஒரு காலத்தில் பிலோ ஆவரேஜ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தாலே யூ வாஸ் ஏபிள் டு சர்வை, ரைட். ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக அபவ் ஆவரேஜ் இருக்கணும். ஆவரேஜ் அவுட் இருக்கணும், அபவ் ஆவரேஜாக இருக்கணும். ஆனால் DevOps சைட் ரிலையபிலிட்டி இருக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் ஸ்ட்ராங் ஃபியூச்சர், யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி குட் அட் இட். யூ ஹேவ் டு பி லைக் கிரேட், ரைட். நீங்கள் வந்து லிட்டரலி டாப் 5% இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டாப் 20-30% இருந்தாலே போதும். அது நம்ம கம்யூனிட்டி நீங்கள் நார்மலாக எல்லா வீடியோஸை பார்த்தாலே யூ கேன் ஈஸிலி பிகம் டாப் 20-30%. நந்தலெஸ் இந்த என்டையர் லிஸ்ட் வந்து நான் ஃபுல்லாக போக விரும்பலை. யூ கேன் சர்ச் ஃபார் இட். டேட்டா இன்ஜினியர் 7th பொசிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரோட டேட்டா இன்ஜினியர் கொஞ்சம் ரிஸ்கி தான். நிறைய பேர் இதுவும் ஏன் கேட்டிருந்தீங்க. த மெயின் ரீசன் இஸ்
அல்டிமேட்லி ட்ரெடிஷ்னல் டேட்டா இன்ஜினியரிங் ஜாப் எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு. ஸோ ட்ரெடிஷ்னல் டேட்டா வந்து ஸ்ட்ரக்சராக ஆக்கி அதுக்கு பைப்லைன் கிரியேட் பண்ணி ஃபீட் பண்ணி அதில் கரெக்டான இன்சைட்ஸ் எடுக்கணும். இது எல்லாமே எண்ட் டு எண்ட் பண்ணிடும். அப்போ இதை தாண்டி அடுத்த லெவல் நீங்கள் போனால் டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் லைக் மிஷின் லேர்னிங், ஏஐ இன்ஜினியர் அந்த மாதிரி தான் போகுது, ரைட்? ஸோ இத்தனை ரோல்ஸ் இருக்கு இல்லையா, இது 12-13 ரோல்ஸ் இருக்குது. இது எல்லாமே 2-3 ரோல் இல்லை மேக்ஸிமம் 4 ரோல் தான் பிரிய போகுது. அது என்ன ஏதுன்னு டீட்டெயில் இங்கே சொல்லிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர், ஏபி இன்ஜினியர், மைக்ரோ இவங்க எல்லாருமே அல்டிமேட்லி ஒரு ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட் இன்ஜினியராக மாறிடும். பேசிக்லி ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியராக மாறிடுவாங்க. இது ஆல்ரெடி நடந்துட்டு தான் இருக்குது, ரைட்? இப்போ அதே மாதிரி DevOps, சைட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், க்ளவுட் இன்ஜினியர், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர், இவங்க எல்லாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலையபிலிட்டி இன்ஜினியராக மாறிடுவாங்க, ரைட்? பேர் என்னென்னா இருக்கலாம், பேர் அது நம்ம கையில் இல்லை. பட் ஃபேன்சியாக அல்டிமேட்லி இந்த 4 ரோல்ஸில் இருக்கிற எல்லா ஆங்கிலுமே கேட்டு தான் அவங்க நோண்டுவாங்க. இப்போ ஒருத்தன் வந்து இன்ஜினியராக அப்ளை பண்ணுறான்னா அவனுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் நாலேஜ், ஏபி, மைக்ரோசாஃப்ட் எல்லா நாலேஜ் இருந்தால் தான் அவனை ஹையரே பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சீனியர். ஏன்னா அவன் அல்டிமேட்லி இந்த ரோலாக தான் மாற போகிறான். நான் சொல்ல உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். அதே மாதிரி மற்ற டேட்டா இன்ஜினியர் இவங்க எல்லாருமே கடைசியில் வந்து ஒரு லைக் ஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியராக மாறிடுவாங்க, ஆர் ஏ இன்ஜினியராக மாறிடுவாங்க, ரைட்? ஸோ இப்படி தான் மாறப்போகுது. அண்ட் எனக்கு தெரிஞ்சு எய்தர் செக்யூரிட்டி டீம் தனியாக இருக்க போது, இல்லை ஒவ்வொரு டீமுமே செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டாக வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் பேசிக் செக்யூரிட்டி லேர்னிங் இருக்கும். அது போக செக்யூரிட்டிக்குன்னு டெடிகேட்டடாக ஒரு டீம்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க. ஆர் ஓரளவுக்கு செக்யூரிட்டி ஓரியன்டாக கம்பெனி ஆர் டிஆர் ப்ரொடெக்ஷன் கம்பெனி அந்த மாதிரி அவங்க என்டையர் பிஸ்னஸே செக்யூரிட்டி நம்பி இருக்குன்னா சரி டெடிகேட் டீம் இருக்க போகுது, ரைட்? பட் அல்டிமேட்லி ஒரு 4-5 ரோல் கிளப்பே ஒரே ரோலாக தான் மாறப்போகுது. இதுதான் ஐடி ப்ரொடக்ஷன், இதுதான் நடக்க போகுது. அண்ட் இந்த என்டையர் ரெஸ்பான்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், ரைட்? ஸோ பேசிக்கலி ஐ கேன் ஈஸிலி ஷேர் திஸ் ரெஸ்பான்ஸ். சி அந்த ரேங்கிங்லேயே ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் வருது. கைஸ், நான் இது வந்து பயாஸ்ட் திங்கிங்லாம் இல்லை, என்னோட என்டையர் சார்ட்டை நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட்வேர் அகேன்ஸ்ட் தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் ரியாலிட்டி தான், ஓகேவா? ஸோ அண்ட் செகண்டு ஆக்சுவலாக வந்து ஷ்ரிங்கிங் நடக்குது, இல்லை டவுட்டே வேணாம். 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை 5 பேர் செஞ்சாலே போதும் தான். ஆனால் இன்னொரு பக்கம் மேஜிக்கலாக நம்ம நிறைய ஓப்பனிங்ஸ் வருது. அது காரணம் இப்போ எல்லாருக்குமே சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறது ஈஸியாகிடுச்சு. எல்லார் மனசில் ஒரு பெரிய ஐடியாஸ்லாம் இருந்திருக்கும். ஆனால் எவன்டா டெவலப்பர் ஹையர் பண்ணி அதுக்கு அவ்வளோ காசு ஹெல்ப் பண்ணி எவன் பில்ட் பண்ணுவான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்து இப்போ எல்லாருமே 2-3 பேர் வச்சு டக்குன்னு பில்ட் பண்ணிடலாமேன்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் பெரிய பெரிய சர்வீஸ் பேஸ் கம்பெனிஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கிடைக்காம போகிறதுக்கு காரணமே உங்கள்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு 2 வருஷம் 3 வருஷம் நீ ஸ்லோவாக இழுத்தடிச்சு ஒரு மீடியாக்கர் டெவலப்பர்ஸ் வச்சு நீ பில்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு பதிலாக நானே ஒரு சூப்பர் ஏஜென்சி கேட்ட 2 மாதம் 3 மாதம் எண்ட் டு எண்ட் ஃபுல்லாக நான் பில்ட் பண்ணிட்டு வந்துடுவேனே, அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு ஆயிடுச்சு, ரைட்? அண்ட் லேண்டிங் பேஜ் இந்த மாதிரி மினிமலிஸ்டிக்கான ரெக்கமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களே பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ பேசிக்கலி சாஃப்ட்வேர் இஸ் பிகமிங் ஈஸி டு டெவலப். ஸோ த மொமெண்ட் இட் இஸ் பிகமிங் ஈஸி டு டெவலப், தென் நேச்சுரலி சாஃப்ட்வேர் கேன் பெனிட்ரேட் இன் ஆல் இண்டஸ்ட்ரீஸில். அப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே புது ஸ்டார்டர்ஸ் வந்துனே தான் இருக்கும், ரைட்? அப்போ புது ஸ்டார்டர்ஸ்க்கு புது டெவலப்பர் டிமாண்ட் ஏறினே தான் இருக்கும். ஆனால் இங்கே ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, நீங்கள் ஆக்சுவலி யூ ஷுட் நோ எவ்ரிதிங். அதாவது உங்களுக்கு வந்து சிஸ்டம் டிசைன்லேருந்து லோ லெவல் டிசைன்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு என்டையர் சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு கம்ப்ளீட் பிக்சர் இருந்தால் தான் நீங்கள் லெவரேஜ் பண்ணி கடை பில்ட் பண்ண முடியும், ரைட்? ஆனால் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அது நம்ம பார்த்த மாதிரி ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் மெனி ரோல்ஸ் வில் கம்பைன் இன் டு பிகம் ஒன் ரோல். அதாவது ஒரு ரோலுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே சேர்த்து ஒருத்தனுக்கே ரெஸ்பான்சிபிலிட்டி போகுது. அது என்ன எதுன்னு டீட்டெயில் அந்த ரெஸ்பான்ஸ் நீங்கள் பார்த்துருப்பேன். அந்த என்டையர் ரெஸ்பான்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். ஐடி இப்படி தான் மாறப்போகுது, டெக்னாலஜி இப்படி தான் மாறிட்டு இருக்கு. நான் சொல்கிற ஒரு 5-10 இயர்ஸில். ஸோ 5-10 இயர்ஸ்லையுமே சர்வே ஆக போகிற ஒன் ஆஃப் த ஃபியூ ஜாப்ஸில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஜாபும் உண்டு. அதனால் வந்து லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து பேனிக் ஆகிட்டாங்க. சி த திங் இஸ், மை பாயிண்ட் இஸ், ஒரு காலத்தில் நீங்கள் ஒரு பிலோ ஆவரேஜ் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக கூட உங்களுக்கு டீசெண்டான ஜாப் கிடச்சிட்டு இருந்துச்சு. அந்த காலம் முடிஞ்சிச்சு நான் சொல்ல வரேன், ரைட்? இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கில்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும்தான் உங்களுக்கு ஜாப் வரும். இல்லைனா ஜாப் கிடைக்க ரொம்ப கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் 20,000-25,000 மாதிரி ஏதாவது ரூபாய்க்கு ஒரு ஸ்டார்ட் அப்பில் கிடைக்கும். தவிர நல்லா ஒரு லேக்ஸ் டுகெதரில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னா யூ ஹேவ் டு பி ஹைலி ஸ்கில்டு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி ஸ்கில்ட் அட் இட், ரைட்? ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும். அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்யூனிட்டியோட பெட்டர் வழி எதுவுமே இல்லை. பிகாஸ் வி ஆர் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் லைவ்லி. ஸோ இப்போ டிசிபி இன்ஜின் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறோமா, அடுத்து வந்து நான் nools.io பில்ட் பண்ணிருக்கேன். அந்த டொமைன் வாங்கிட்டேன். இப்போதைக்கு டொமைன் எங்கள் பேரில் தான் இருக்குது. அது என்ன ஏதுன்னு டீட்டெயில் நான் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சி த ப்ராஜெக்ட் ஐ எம் பில்டிங் இஸ் ஆக்சுவலி ஒர்த் SaaS ப்ராடக்ட். இட் கேன் ஈல்ட் ஆக்சுவலி $1 million ரெவென்யூ. அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் ஐடியா தான் இது. ஒர்த்துன்னு நான் ஃபீல் பண்ணனால மட்டும்தான் நான் பில்டே பண்ணுறேன். ஆக்சுவலாக என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியாஸ், இன்னும் ஒரு 7-8 ஐடியாஸ் நான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் இந்த ஐடியாஸில் பில்ட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் சாஃப்ட்வேர் ஐ நோ ஹவு ஹார்ட் இட் இஸ் டு பில்ட் பிகாஸ் ஹவு மச் டைம் வில் டேக். பட் லக்கிலி ஃபார்ச்சுனேட்லி லைக் ஏஐ வந்து எல்லா வேலையும் டக்குன்னு செய்கிறனால ஐம் ஆக்சுவலி எக்ஸைட்டட் டு பில்ட் மெனி ப்ராஜெக்ட்ஸ் நோ. அண்ட் அதனால நம்ம கம்யூனிட்டிலேயே வந்து நான் ஒரு புது ஆரம்பிச்சிருக்கேன். என்னதுன்னா
நான் ஐடி பீப்புளுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து அவங்களே வச்சு நான் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் அல்டிமேட்லி அவங்களுக்கு எப்படி என்ன ஏது ஏன்னா அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ரைட்? நிறைய டைம் இருக்குனால தே கேன் ஆக்சுவலி லெவரேஜ் மோர் டைம் அண்ட் லேர்ன் எவ்ரி திங் அரௌண்ட் த ப்ராஜெக்ட். ஒரு என்டையர் சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் கற்றுக்குறாங்க. அண்ட் லெவரேஜ் பண்ணி எல்லா மேனுவல் ஒர்க்கும் ஏச்சு முடிக்கிறாங்க, ரைட்? அண்ட் டெஸ்டிங் எல்லாமே அந்த ப்ராஜெக்ட் நாலேஜ் வச்சு நல்லா நீட்டாக டெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணிட்டாங்க, ரைட்? அப்போது அவங்க இந்த ப்ராஜெக்ட்டில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கனாலே அந்த நான் ஐடிலேருந்து அவங்க ஐடியை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான அந்த இது வந்து ஈஸியாகிடும். அப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் 11 பேர் 12 பேர் ரேஞ்சில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே உங்களை ரெஃபர் பண்ணி வாங்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புது செஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தட் என்னோட அல்டிமேட் கோல் என்னன்னா 100 ரீச் பண்ணணும். ஸோ என்னோட பிளேஸ்மெண்ட் கொண்டு 100 ரீச் பண்ணணும். இப்போதைக்கு ஒரு 20-25 தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 25 மேபி நான் இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு பிளேஸ் அவங்களே இங்கே வாங்கன்னு கேட்டேன்னா ஒரு 25-30 மாறலாம். பட் எனக்கு அது 100 மாறணும் ஆசை. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ திங்க் the importance of DSA has reduced and the importance of system design has increased, right? So அதான் சொல்கிறேன், நம்ம கம்யூனிட்டி தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் வே டு லேர்ன் என்டையர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கெட் பிளேஸ் ரியலிஸ்டிக்கலி பாசிபிள், ரைட்? அண்ட் அப்புறம் நான் இன்னொரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ in my opinion future is changing very fast, guys. So it's better everyone get one high paying job and everyone do one side project. ஓகே, ஒரு ஃப்ரீலான்சிங் சைட் ப்ராஜெக்ட் பண்ணுங்கள். ஃப்ரீலான்சிங்கில் இப்போ ஏகப்பட்ட ஓப்பனிங்ஸ் நிறைய பேர் நிறைய டிமாண்ட்ஸ் இருக்குது. அண்ட் எண்ட் டு எண்ட் பில்டர் வந்து நம்ப முடியாது. ஸோ நீங்கள் வந்து டக்கு நான் பில்ட் பண்ணுறான்னு ஒரு ரெப்யூட்டேஷன் கிரியேட் பண்ணி யூ வில் லேர்ன் அ லாட் பை பில்டிங் ப்ராஜெக்ட் சைட் பை சைட், ரைட்? நான் அப்படி தான் நான் கற்றுட்டேன். நான் ஃப்ரீலான்சிங் 2 ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். நானே ஒரு என்டையர் ப்ராஜெக்ட் ஒர்க்காக கற்றுட்டேன். இப்போ என்னால் 1 monthல ஒரு ப்ராஜெக்ட் ஷிப் பண்ண முடியுது, ரைட்? இதுவும் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் கற்றுப்பீங்க. ஸோ ஐ ஸ்ட்ராங்லி அட்வைஸ் எவ்ரி ஒன் to get one high paying job and do some side gigs and earn as much as possible. கைஸ், இப்போ விட்டால் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஓகே, நான் வந்து கண்டிப்பாக கஷ்டமாக மாறும், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரு அழிவு நோக்கி போயிட்டுருக்கோம். நான் வந்து அந்த மாதிரி நெகட்டிவ் நான் பேச விரும்பலை. பட் ஐ திங்க் கெட்டஸ்ட்ராஃபி வரதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக நான் நினைக்கிறேன். இப்போ எப்படி நம்ம கேஸுக்கு எல்லாருமே திண்டாடுறோம், இந்த மாதிரி வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமாக ஐ ஸ்ட்ராங்லி திங்க் தட் மோஸ்ட் லைக்லி பஞ்சம் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அவர் பெஸ்ட் பெட் எலைட் பீப்புள் கண்டிப்பாக சர்வே ஆயிடுவாங்க. ஸோ அப்போ அதுக்குள்ளே ஒரு 10 years 15 years நம்ம எலைட்டாக ஆயிடணும், ரைட்? என்னை பொறுத்த எலைட் பீப்புள்னா அப்படியே 100 கணக்கான கோடியில் சொத்து வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை. சிம்பிளாக நீங்கள் ஒரு $1 to $2 million சேர்த்து வச்சிருக்கணும். அண்ட் அதை வந்து நீட்டாக டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கணும். அது என்ன நான் டீட்டெயில் ஒன்று வீடியோவில் சொல்கிறேன். பட் கிவன் அ ஐடியா யூ ஷுட் ஹேவ் 2-3 ரெசிடென்சிஸ். ஓகே, யூரோப்பில் ரெசிடென்சி, ப்ரிஃபரில் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி, ஒரு அரப் கண்ட்ரி அண்ட் நம்ம இந்தியா. இந்த மாதிரி ஒரு 2-3 ரெசிடென்சிஸ் வச்சுக்கணும். 2-3 கண்ட்ரி பேக் அக்கௌண்ட்ஸ் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் நாளைக்கு எந்த பிரச்சனை இல்லை யூ கேன் ஆல்வேஸ் எஸ்கேப் அனதர் கண்ட்ரி. நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக பேசுகிற மாதிரி தான் தெரியும். பட் ஐ திங்க் it is safer to have. Nonetheless, you will travel a lot. Having this kind of goal is always worth it, right? And second, I think self-sustainable home build பண்ணணும்னு நினைக்கிறேன். யாராவது வந்து சொந்த வீடு எப்படியே கட்டணும் நினச்சிங்கன்னா தயவுசெய்து அதை போஸ்ட்போன் பண்ணிவிட்டு நல்லா மணி ஏர்ன் பண்ணுங்க, நிறைய மணி சேர்த்துங்க. ஒரு 2 கோடி 3 கோடி நீங்கள் மேலே சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எண்ட் டு எண்ட், அதாவது நாளைக்கு கொரோனா மாதிரி ஒன்று வந்து எல்லாருமே ஷட் டவுன் ஆனால் கூட மார்க் மை வேர்ட்ஸ் 5-6 years பேண்டமிக் வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் தென் ஓகே, அப்படி வந்தால் கூட நான் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் என் என்டையர் ஃபேமிலி என்னோட ஓன் லேண்ட்லேயே சர்வே ஆகிற மாதிரி ஒரு சஸ்டைனபிள் ஹோம் பில்ட் பண்ணணும், ரைட்? அது ஒரு அடுத்த ஒரு 5-10 years கழிச்சு பில்ட் பண்ணோன்னா சேஃபர். ஸோ இதெல்லாமே பண்ணணும்னா பீஸ்ட் மோட் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் எவ்வளோ நாளாக வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி லத்தாஜிக்காக தான் இருந்தேன். நான் என்ன பண்ணுறேன், ஒர்க் பண்ணால் 2 மணி நேரம் ஒர்க் பண்ணாலும் தரமாக ஒர்க் பண்ணுன்ற கான்செப்டோட ஆள் நாடு. ஸோ என்ன பண்ணுவேன்னா மோஸ்ட் லைக்லி வந்து ஒரு பேஸ்கெட்பால் செஷன் போட்டு ஒரு குழியில் போட்டோன்னா மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு 1 hour ஒர்க் பண்ணனா அதுவே ஒரு 4-5 மணி நேரம் ஒர்க் பண்ணுறதுக்கு சமமாக இருக்கும். அப்பப்போ சென் போர்டு ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுவேன். ஹார்ட்லி ஒரு நாளைக்கு நான் 3-4 hours ஒர்க் பண்ணுவேன். அப்பார்ட் ஃப்ரம் மீட்டிங்ஸ் ஒரு 3 hours 4 hours நான் ஒர்க் பண்ணுவேன். அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் வந்து என்னோட பீஸ் பண்ண ஆன் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. ஸோ எப்பவுமே வந்து நடுவே வச்சிருப்பேன்னா ஒரு சீரிஸ் வச்சிருப்பேன். அண்ட் எனக்கு லைட்டாக ஏதாவது சோம்பேறித்தனமாக இருந்தால் ஏதாவது ஒரு ஃபன் மோட் பார்ப்பேன். சம்டைம்ஸ் கேஷுவலாக 2 மணி நேரம் மூவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி டைம் அதிகமாக நான் வேஸ்ட் பண்ணுறேன். அது காரணம் வந்து எனிவேஸ் நம்ம வந்து ஸ்லோவாக ஸ்டடியாக க்ரோ ஆகணும் ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் இப்போ எனக்கே வந்து லைட்டாக பயம் வந்துருச்சு. ஐம் கோனா என்னோட கம்யூனிட்டியில் உங்களுக்கு தெரியும் என்னோட போர்ட்ஃபோலியோ என்ன ஏதுன்ட்டு. ஐ பில்ட் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, பட் ஸ்டில் எனக்கு பயமாக தான் இருக்குது. காரணம் ஐம் நாட் சேயிங் திஸ் மணி இஸ் நாட் எனஃப் ஃபார் சம்திங். ஐம் சேயிங் தட் நான் வாட் எவர் கோல்ஸ் ஐவ் செட் ஃபார் மை 30s ஆக்சுவலி ஐ நீட் டு டூ இட் இன் மை late 20s itself. I think அட்லீஸ்ட் 35 இந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணி ஆகணுன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த கோல்ஸ் தான் வந்து செல்ஃப் சஸ்டைனபிள் ஹோமாக இருக்கட்டும், அண்ட் மல்டிபிள் ரெசிடென்சிஸாக இருக்கட்டும், டைவர்சிஃபைட் மில்லியனர்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரைட். ஸோ இதெல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா வி நீட் டு டர்ன் ஆன் அவர் பீஸ்ட் மோட். நான் சொன்ன நம்ப மாட்டேங்க, இன்றைக்கி நான் 3 பேர் டாப் மேட் பேசினேன். எஸ், ஐ ஓப்பன் டாப் மேட் அகைன். நான் மெயினாக டாப் மேட் அதிகமாக ஓப்பன் பண்ணுறது காரணம் வந்து we are going to launch community website soon. ஸோ நிறைய பேர் வந்து கம்யூனிட்டியில் உள்ள என்ன இருக்குது ஒரு கிளியர் பிக்சர் இல்லை. கம்யூனிட்டி பேச நான் மார்க்கெட்டும் பண்ணல. இல்லை, அது காரணம் வந்து எனக்கு இந்த 100 கோல் செட் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டிங்கில் இறங்கிக்கலாம். அது வரையும் நம்ம பெருசாக ஒன்றும் ப்ரொமோட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அண்ட் கம்யூனிட்டி நான் பேர் டிசைட் பண்ணிட்டேன். அது என்ன ஏதுன்றது டீட்டெயிலாக நான் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அது கம்யூனிட்டிக்கான டொமைனும் கிரியேட் வாங்கிட்டேன். ஸோ அந்த டொமைனிலும் தரமான ஒரு 3D வெப்சைட் பில்ட் பண்ண வச்சுருக்கேன்.
So yeah, so I'm going to build multiple projects actually. Like I have literally 5 great projects in my mind. அதில் 2 பில்ட் பண்ணிருக்கோம், பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அட்லீஸ்ட். பட் மற்ற 3மே உண்மை ஒர்த் பில்டிங் தான். அதை இந்த 2 பில்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பில்ட் பண்ணுறது எண்ட் டு எண்ட் டீட்டெயில்டாக அதை நான் ஒரு லேர்னிங் கவர்டு எல்லாரும் நான் கொடுத்துட்டேன்னா மற்ற 3 ப்ராஜெக்ட்டுமே நானே ஸ்பான்சர் பண்ணி இன்னொரு 3 செட் டீமேட்ஸ் பில்ட் பண்ணிடுவோம், ரைட். அண்ட் எவ்ரி ஒன் அந்த 5 ப்ராஜெக்ட்டும் ஒரு ப்ராஜெக்ட்டுமே ஒரு 6-7 பேர் வந்து they can get credits for it, ரைட். நான் என்ன பண்ண போனால் அவங்க பண்ண புஷ் எல்லாமே அவங்க ஒரு பிரான்ச் வச்சு அவங்க பண்ண புஷ் எல்லாமே சேர்த்து அதை டேக் பண்ணி லிங்க்டின்ல அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்க ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஒரு தரமான பெய்டு யூசர் ஒரு சாஸ் டூலுக்கு தேவ் கான்ட்ரிபியூட்டட் அ லாட்னு சொல்லி நானே ஒரு லிங்க்டின் போஸ்ட் போட்டுறேன். அவங்க தைரியமாக மாற்றிட்டு அவங்க ரெஸ்யூமில் போட்டுக்கலாம். ஸோ தட் தே கேன் கெட் எனி கால் வித் ரெஸ்பெக்ட் டு தட் பர்டிகுலர் டெக் ஸ்டாக், ரைட். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் நான் எடுத்துட்டேன் கம்யூனிட்டியில். ஸோ ஒரு பக்கம் வந்து நான்-ஐடி பீப்புள் ப்ராஜெக்ட் வச்சு அவங்களுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, எஸ்பெஷலி இந்த ஹைரிங் ஃப்ரீஸ் பண்ணதுனால ஐ நீட் டு டேக் திஸ் டெஸ்பரேட் ஸ்டெப். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து லிட்டரலி டைவிங் டீப் இன்டு சிஸ்டம் டிசைன் ஆர்கிடெக்சர் சொல்யூஷன்ஸில் என்ன ஏதுன்றது ஒரு தனி பேக்கேஜாகவே படிக்கலாம்னு வச்சிருக்கோம். அதில் பீப்புள் வில் லேர்ன் அ லாட் அண்ட் தட் இஸ் வாட் ஆக்சுவலி எக்ஸ்பெக்டட் இன் இண்டஸ்ட்ரி நவ் ரைட் நவ், ரைட். அதனால் லாட் ஆஃப் குட் திங்ஸ் ஆர் கோன் டு டூ. ஸோ அதனால் இப்போ நான் வந்து எந்த சீரிஸ் எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். ஸோ ஐம் கோனா ஃபுல்லி ஒர்க் ஆன் இட். ஸோ எப்போல்லாம் எனக்கு லைட்டாக நான் டயர்ட் பர்ன் அவுட் ஆகணும் அப்போல்லாம் சின்ன பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வாக்கிங்கோ ஒரு பேஸ்கெட் செஷன் பிரேக்னு ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ பேசிக்லி 3 hours 4 hours வந்து நான் 6 hours 7 hours ஆட்ட போகிறேன். மீன் இட் லைக் மீன் ஐ சே 3 hours which means 5 hours நான் ஒர்க் பண்ணுறேன். அதில் ஒரு 1 or 2 hour பிரேக் எடுத்துக்கிட்டேன். பட் தட் பிரேக் இஸ் ஆக்சுவலி நெசசரி, ரைட். பட் நான் இப்போ வந்து அந்த என்னோட ஆக்சுவல் லேப்டாப் ஒர்க்கிங் டைம் வந்து 6 hours ஆக்க போகிறேன். அண்ட் டாப் மேட்டும் டெய்லி 3 ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டேன். முதல்ல வந்து டாப் மேட் புக் ஆனாலே அப்போ நான் ஜென் மோட்ல இருந்துன்னு வைங்களேன் ரீஸ்கெடியூல் பண்ணி விட்ருவேன். நிறைய பேர் ஸ்கெடியூல் ரீஸ்கெடியூல் ஆயிருக்கும். பட் இப்போ வந்து நான் டெய்லி 3 ஸ்லாட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ வில் கனெக்ட் மோர் இன் டாப் மேட். நம்மளோட கம்யூனிட்டி ரிவ்யூஸாக இருக்கட்டும், டாப் மேட் ரிவ்யூஸஸ் எல்லாமே டாப் நாச் தான். இப்போ இந்த வீடியோ நம்ம கம்யூனிட்டி இன்வைட் பண்ணி நான் ஒன்று லான்ச் பண்ணேன். லைக் அரௌண்ட் November தான் லான்ச் ஆக்சுவல் மைண்ட் நெட்வொர்க் லான்ச்சில் ஒரு கம்யூனிட்டி மாதிரி லான்ச் பண்ணோம். லைக் எல்லா பேட்சும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர் கம்யூனிட்டி டெக் கம்யூனிட்டியாக மாற்றணும். அது எல்லாருமே ஒரு ரிவ்யூஸ் பார்த்தா எல்லாமே டாப் நாச் ரிவ்யூஸ். யூ கேன் ரீட் அபவுட் ஆல் த ரிவ்யூஸ் ஹியர். வேறு லெவல் எல்லாமே டாப் ஹைலி ரேட்டட் ரிவ்யூஸ் தான். ஸோ ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட வரல. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் டாப் மேட்டில் அதே மாதிரி தான். இதுவரை ஒரு 72 பேர் நான் பேசியிருக்கேன். எல்லாருமே 5 star தான். ஒருத்தர் மட்டும் தான் 4 star கொடுத்தாங்க. அதுக்கும் மெயின் ரீசன் என்னன்னா நான் ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணேன். ஒரு 30 minutes லேட்டாக ஜாயின் பண்ணேன். ஸ்டில் ஐ திங்க் ஷீ கேவ் 4 star ரேட்டிங். எல்லாமே 5 star ரேட்டிங்ஸ் தான், ரைட். ஸோ டாப் மீட்டாக இருக்கட்டும், லிமிட்லெஸ் கம்யூனிட்டியாக இருக்கட்டும், வாட் எவர் ஐ எம் சார்ஜிங் த வேல்யூ ஆர் கிட்டிங் இஸ் டெஃபினெட்லி 3x. ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் இட். நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து அவங்க பே பண்ணுற மணி விடவே குறைஞ்சி 2-3 மடங்கு ஒர்த்தாக இருந்தால் மட்டுமே யூ கேன் ஆக்சுவலி ரன் அ வெரி பீஸ்ஃபுல் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். அதை நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். கூடி சீக்கிரம் இன்னொரு யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்ப்போம். பை.